லவி காய்ஸ், நம்ம நாகர்கோவில்ல அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியே போகலாம் சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தேன். வெயில் வேற தவிட பறக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் வேற நடு ரோட்லயே குளிச்சுட்டு போயிட்டு இருந்தான். ஒரு மாதிரி தீ பறந்த வெயிலாட்டு அடிச்சிட்டு இருக்கும். நம்ம அண்ணனுக்கு கால் பண்ணி தோட்டத்துல இளநீர் இருக்கான்னு சொல்லி கேட்போம் சொல்லி ஃபாஸ்ட் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அண்ணன் வேற தோட்டத்துல தான் இருந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட பயங்கரமாட்ட வெயில் அடிக்கணும், இளநீர் பறிச்சு குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா வாங்க மக்கா வந்து பறிச்சு குடிங்க மக்கா அப்படின்னு சொல்லிட்டாவ. இன்னும் வாரம் சொல்லி என் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு வேற வண்டி ஏத்திட்டு ஃபாஸ்ட் வந்துட்டா. சொல்லி நீ மண்டையில வெயில் அடிக்கல வண்டி அடிக்கலன்னு சொல்லி சொன்னா வண்டி வேற பாதியில ஸ்டார்ட் வேற ஆகல. வண்டி கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட் கிளம்பிட்டோம். போகோடி வழியில பாத்தீங்கன்னா தீ பறந்த வெயிலாட்டு தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா கடைசி தோப்புக்கு வந்துட்டோம். நம்ம அண்ணன் தான் தோப்புக்கு கூட்டு போயிட்டு இருந்தா போகோடி வழியில வலிக்கலாம் வேற விழுந்து கடைசி ஒரு வழியா தென்னை மரம் தோப்புக்கு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா ஒரு தென்னை மரத்தை கூட இளநீ கூட இல்ல. இந்த சைடு இளநீ இல்லாம இன்னொரு சைடு போய் பறிக்க போகலாம் சொல்லி தாண்டி போயிட்டு இருந்தோம். நம்ம தம்பி வேற லாங் ஜம்ப் போல தாண்டி வந்துட்டு இருந்தான். கடைசியாட்டு ஒருத்தர் நிலைமை பாத்தீங்கன்னா வந்து சாடுது போல 3 தடவை வந்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கடைசியாட்டு ஒரு வழியா சாடி வந்துட்டான். இந்த சைடுல தான் ஒரு மரத்துக்கு மேல நிறைய இளநீ இருந்துச்சு. நானும் ஃபாஸ்ட் மரத்துக்கு மேல ஏற ஆரம்பிச்சிட்டேன். மரத்துக்கு மேல யாரும் இளநீ பறிச்சு கீழே போட்டு வேகமாட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன்.